என்னும் பாரதியின் வரிகள் உணர்த்துவது நமது ஒற்றுமையையே. திருவேழகம் விவேகானந்த கல்லூரி குலபதி ஸ்ரீமத் சுவாமி அத்யாத்மானந்தஜி மகாராஜ் அவர்களை பொற்பாதம் வழங்கி அழைக்கிறோம்.
காந்திஜியும் உண்மை நல்வழி முன்னோக்கு அகிம்சா முறையில் போராடி சுதந்திர தேசத்தை தந்தார்கள். பாரத சித்தின் பாதங்களை கைகள் கூப்பி வாழ்த்திடுவோம். சத்தியம் தர்மம் நீதி வழியை அபிமானத்தோடு போற்றிடுவோம். செவ்வாய்க்கிழமையும் பாணினி இலக்கணம் மற்றும் பகவத்கீதை வகுப்புகள் நடத்துகிறார். கோவை மக்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பகவத்கீதை மற்றும் தாய்மானவர் தமிழ் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தேனி மக்களுக்கு ஒவ்வொரு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கைவல்ய தரிசன முறை எடுக்கப்படுகிறது. சுவாமி அத்தியாத்மானந்தா குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பணிபுரியும் நிபுணர்களுக்கான திட்டங்கள் உட்பட அனைத்து வயதினருக்கும் வேதாந்தம் மற்றும் யோகாவில் படிப்புகளை நடத்துகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த சுவாமிஜி அவர்களை நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்க வருமாறு அவர் தம் பொற்பாதம் பணிந்து அன்போடு அழைக்கிறோம். இத்தகைய நல்ல உணர்ச்சிகளை, நல்ல கருத்துக்களை மனதில் பதிய வைக்க வேண்டும். நம்ம பண்ற பெரிய தப்பு, நம்முடைய முன்னோர்களை பற்றியும் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள்
என்னவெல்லாம் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து அவர்கள் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அந்த சுதந்திரம் இப்பொழுது எப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நேரடியா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை கேட்டாங்க, சும்மாவா வந்தது சுதந்திரம் அப்படின்னு சொல்லி. இன்னொருத்த கேட்டாங்க, பணம் கட்டவனே கேட்டாங்க. ஒருத்தர் இல்லை, இருவர் இல்லை, எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செய்ய ராஜகோபாலாச்சாரி, முத்துராமலிங்க தேவர், வாலோசு ஐயர், வாலு சுதந்திரன், மகாகவி பாரதியார், மருதுபாண்டியன், சுப்பிரமணிய சிவா, சுவாமி விவேகானந்தர், காமராஜர் சிறந்த எடுத்துக்காட்டு. அரசியலில் பொது வாழ்க்கையில் அப்பழுக்கற்றவராக இருந்திருக்கிறார். சொந்த வீடு கிடையாது, சொத்து கிடையாது. அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது சாகும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு பைசா அவருக்கு இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களை வளர்ப்பதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி குழந்தை ஃபாலோ பண்ணும். மாத்திரு தேவோபவ பித்ரு தேவோபவ அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு மட்டும் தாய் அல்ல, தேசத்தை வழிநடத்தக்கூடியதற்கு உண்டான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்துல இருக்கு அப்படின்னா அப்பா கிட்ட தான். ஏன் நம்முடைய பாரதத்தையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தாயாகத்தான் நினைக்கிறோம். சுதந்திர தேவி பாரத் மாதா சொல்றமா இல்லையா? பாரத் மாதா கி. அந்த மாதிரி சவுண்ட் வரணும். திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள கலெக்டர் ஆபீஸ் கேட்கணும். பாரத் மாதா கி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். லாலா